ஹரிணி வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கத் தீர்மானித்தாள். அது வேலைக்கு செல்ல வேண்டுமென்று வீட்டில் சூழ்நிலை அப்படி அமைந்துவிட்டது. அவளுக்கு ஹரிணிக்கு வெளியுலக வாழ்வு என்பது புதுசு. அவளும் காலையில் எழுந்து வேலைக்குக் கிளம்ப தயாரானாள். இந்த நாள் வேற மாதிரியா இருக்கும் போல என்று மனசுக்குள்ளே ஒரு குரல். முதல் நாள் வேலைக்குச் செல்வதில் சிறிய குழப்பங்கள், தவறான பேருந்தில் ஏறியதால் வழி தெரியாமல் பவானி சென்றது, அங்கிருந்து குமாரபாளையம் சென்றது. இவை அனைத்தும் ஒரு தவறாக தோன்றினாலும் இவை அனைத்தும் அவளுக்கு ஆகாஷை சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தின. அவனைப் பார்த்த அந்த நொடியில் ஹரிணிக்கு ஒரு குளிர்ச்சி தோன்றியது. மனசு மெதுவாக துடிக்கத் தொடங்கியது. எப்போதும் போல் இல்லை. ஆனா உண்மையிலேயே ஆகாஷ்தான் தனக்கு பாஸ் என்று தெரியாமலே ஆசைப்பட்டு விட்டாள். ஆனால் ஆகாஷ்தான் பாஸ் என்று தெரிந்த நிமிடம் ஹரிணி உடைந்தாள். அவன் நினைவுகள் அனைத்தையும் அழித்தாள். விழிகளுக்குள் வலியை குளிர்ச்சியாக மூடினாள் ஹரிணி. புன்னகை இல்லாமல் அமைதி மட்டுமாயிருந்தாள். அப்பொழுது பக்கத்து டேபிளில் உள்ள சத்யா கூப்பிட்டால் ஹரிணி வாங்க சாப்பிடலாம் என்று.